நம்ம வாட்ஸ்அப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய், வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின்சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். இன்றைய வானிலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 11 ஜூலை 2025. இந்த அமைப்பில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களை ஒட்டிய பகுதிகளில் நீடிக்கிறது. மேலும் இது வடமேற்கு திசையில் மெதுவாக நகர தொடங்கியிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதன் காரணமாக மேற்கத்திய காற்றினுடைய அந்த ஆஃப்ஷோர் ட்ராஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சிருக்கு. இதனால் மேற்கு கரையோர பகுதிகளில் மழையின் தாக்கம் சற்று குறைந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் தமிழகத்தில் மற்றும் ஆந்திர பகுதிகளில், ராயல்சீமா பகுதிகளில் இன்று முதல் இடிமழை அதிகமாக, அதாவது வெப்பச்சலன மழை அதிகம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் தொடங்கக்கூடும். அதே நேரத்தில் இந்த பருவக்காற்று நீங்கள் இந்த தென்சீன கடல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நீடிக்கிறது. இந்த இரண்டு நிகழ்வுகள் இருக்கும் பொழுது இந்த தென்மேற்கு பருவக்காற்று முழுவதுமாக இலங்கை ஊடாக அது முழுவதுமாக தென்சீன கடல் பகுதிகளில் இழுத்து கொண்டு இருக்கிறது. இது அடுத்த 2-3 நாட்களுக்கு நிகழும். 13-14ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தெற்கு ஆந்திர பகுதிகள், மத்திய தெற்கு ஆந்திர பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் உருவாகக்கூடும். அந்த சுழற்சி மெதுவாக டீப்பனாகும். அந்த டீப்பனாகும் பொழுது 20ஆம் தேதி அந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த தென்மேற்கு பருவமழை வீரியம் பெறக்கூடும். 13, 14, 15 தேதிகளில் மேற்கு கரையோர பகுதிகளில் ஒரு சிறு கனமழைக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறமா 20ஆம் தேதிக்கு மேலாக, குறிப்பாக 24, 25 முதல் 28ஆம் தேதி வரலையும் மேற்கு கரையோர பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மீன்வெயில் டைமும் நம்மளுக்கு வெப்பச்சலன மழையானது தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது எப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையிலையும் கேரளாவில் கண்ணூர் மாவட்டத்தில் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும். மற்ற மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தென்கேரள பகுதிகள், இடுக்கி, பத்தனம்திட்டா, கோட்டயம் மற்றும் கொல்லம், திருவனந்தபுரம் மாவட்டங்களில் மிதமான மழையும், எர்ணாகுளம், திரிசூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயனூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் பதிவாகும். கர்நாடகத்தில் பொறுத்தவரையிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கொடகு ஆக மற்றும் தட்சிண கன்னடா பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை ஒரு சில பகுதிகளில் மட்டும், உடுப்பி மற்றும் உத்தர கன்னடா, பெல்காம், தார்வாத் ஆகிய மாவட்டங்களிலையும் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழையும், கோவா மாநிலத்தில் கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கும். பெங்களூர் உள்பட மற்ற ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும். தெலுங்கானாவில் நிஜாமாபாத், ஜகித்தல் மட்டுமே இன்று மிதமான கனமழையும், ஹைதராபாத் உள்பட மற்ற ஏனைய மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகளுமே இருக்கக்கூடும். ராயலசீமா பகுதிகளில் நெல்லூர், காவாலி மற்றும் திருப்பதி மாவட்டங்களில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும், மற்ற ஏனைய மாவட்டங்களில் லேசான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் நீலகிரி, வால்பாறை, திண்டுக்கல், தேனி மாவட்டம் மற்றும் சிவகங்கை பகுதிகள், தென் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர் மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்களில் வெப்பச்சலன மழை மிதமானது முதல் கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்காக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர் மற்றும் வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை, மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்களில் நாகை, காரைக்கால், திருவாரூர், அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை, ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை வரணியும் தான் வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சென்னை, திருவள்ளூர் பொறுத்தவரையிலும் லக் பேஸ் தான். எந்த மாதிரி மிதமானது முதல் கனமழை பதிவாகுமான்றது பார்க்கலாம். நேற்று வானிலை படிமங்கள் காட்டினாலும் மழை நிகழ்வு பெரிய அளவுக்கு நடக்கலை. ஸோ இன்றைக்கி எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம மெட்டீரியலைஸ் ஆகிறத பொறுத்து தான் பார்க்க முடியும். ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் பல தகவல்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தினசரி வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. கீழே ப்ராடக்ட்ஸ் லிங்க் எப்படி இருக்கும், அதில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இதில் நேராக நம்மளோட சேனல்லேருந்தே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை, see you, have a nice day.